கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். நான் லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும் அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அல்லது ஏதாவது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் குறிப்பாக ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன். தாராளமாக வாங்குங்க. வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். குறிப்பாக யாரெல்லாம் கடன் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, லோன் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, கையில் பணம், தனம், பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷனும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போனாலும் அதுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளோ அல்லது அதில் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலைகளோ இல்லை. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களே அறியாத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நிறைய செலவும் நீங்கள் லேவிஷாக பண்ண வேண்டிய காலகட்டங்கள் வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும். இது எதுவுமே இல்லைன்னா குழந்தைகளாக நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எந்த சர்வீஸ் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். அதனால் வேலையை திருப்திகரமாக பாருங்கள். உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் ஒர்க்கில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு வேலையில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் உங்களுக்கான புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பெருசாக லாபம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அல்லது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். நம் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள். அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரம் முழுவதும் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள்.